மத்தேயு 6:33 சொல்றாரு, ராஜ்யத்தையும் தேடு, அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவரை தேடு, அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். யாருக்கு சொல்றாருன்னா, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு நாளைக்காக கவலைப்படுற ஜனங்களுக்கு சொல்றாரு. ஒரு சில ஜனங்க அப்படித்தான் பாருங்க. நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போறேன்னு தெரியல, நாளைக்கு என்ன துணி போட போறேன்னு தெரியல, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, இந்த வருஷம் என்ன, இதே மாதிரி கவலைப்படுற ஜனங்களுக்கு சொல்றாரு, நாளைய தினத்துக்காக கவலையப்பட்டுன்னு கிடக்காத, ஆகாயத்து பறவை கொஞ்சம் கொஞ்சம் கவனின்ற, ஆகாயத்து பறவைகளை கொஞ்சம் உக்காந்து கொஞ்சம் நீ ஆராய்ச்சி தான் பண்ணி பாரு. வீட்டில் போய் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் கூட உக்காரு, இல்லை வாசல் இருந்தால் வாசலில் கூட உக்காந்து கொஞ்சம் பறக்கிறதெல்லாம் பாரு. அது அழகாக பறந்து போகுது, அதுக்கு உண்டான சாப்பாடு வயிறு ஃபுல்லானவனும் சாப்பிட்ருது, அழகாக பறந்து போய் கூண்டில் உக்காந்து, அதோட கூண்டில் உக்காந்து அது சாப்பிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பறவையை கூப்பிடுது, சாப்பாடு இருக்குது சாப்பாடு இருக்குது வா வான்னு. காக்காலாம் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு சாப்பாடு இருக்கிறோம், அது மட்டமாக சாப்பிடுது, கத்தி கத்தி இன்னும் 4-5 காக்காவை கூப்பிட்டுருது, எப்படியாவது கூப்பிட்டு சாப்பாடு சாப்பிட வச்சு, சாப்பாடு வந்து சரி இங்கே இருக்குதுடா தீனி ஃபுட்டு அப்படின்னு. அப்போ அது அது வாயில் கொஞ்சம் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கலான்னு ஆகுது கிடையாது. அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அப்பா அன்னைக்கு கடவுள் படி அழுந்தாடுறான் அப்படின்ட்டு போய் சந்தோஷமாகுது. அதை காட்டில நீ விசேஷமான ஆள், உனக்கு நான் போஷிக்க மாட்டேன்னா, உனக்கு தர மாட்டேன்னா, உனக்கு எப்போ பாரு கவலை கவலை கவலை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், துணி என்ன போடுவேன், என்ன சோறு தின்னுவேன், இதே கவலை நிறைய பேருக்கு ஃபீலிங் இல்லையா? ஒரு அம்மா வீட்டுக்கு போனப்ப, நாளைக்கு என்னன்னு தெரியலையா, விசனமாக இருக்குது ஐயா, என்னம்மா டல்லாகிற, விசனமாக இருக்குதா, ஏம்மா நாளைக்கு காடுக்காரன் வருவான் ஐயா, நாளைக்கு கடங்காரன் வருவேன், நாளைக்கு தானம்மா அது, இன்னைக்கு சந்தோஷமா இரு, நீ நாளைக்கு வரத்துக்குள்ளே நீ 4 கவலை இன்னைக்கே சேர்த்து கவலைப்பட்டு கிடக்கு, நாளைக்கு தானே வருவான் இல்லையா? நீ அவன் நாளைக்கு வரனா இல்லையோ, நீ இன்னைக்கே ஃபீல் பண்ணுகிற, நாளைக்கு என்ன சொல்ல போறது தெரியல, எது சொல்ல போறது தெரியல, இப்படி கேட்பானே அப்படி கேட்பாங்க, நாளைக்கு அதை நாளைக்கு அது விடு, அவன் நாளைக்கு வரும்போது அப்போ சமாளிச்சு அப்போ பேசு. அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையை சொன்னவனா உண்மையிலே சொல்கிறேன், பெரிய பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சாங்க. ஆமாயா, இது யோசிக்கவே இல்லையா, நான் நாளைக்கு தானே வருவான், இன்னும் ஏன் நான் கவலைப்படணும், சாப்பிட்டு போட்டு தட்டில் சோத்தை போட்டு சாப்பிட்டு நல்லா படுத்துருக்குதான், நாளைக்கு அதே மாதிரி காடுகாரன் வந்தானா கடங்காரன் வந்தான், நாம நான் ஐயா இன்னைக்கு காசு இல்லை நாளைக்கு வாயா தரேன், இன்று போய் இல்லையா இன்னைக்கு போய் நாளைக்கு போ, இப்படியே ஒரு வாரம் சொல்லி சொல்லி அனுப்பிச்சான் பாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்துச்சு. இப்போ கடன்காரனை பற்றி கவலைப்படுறதுல அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவனை எப்படி சமாளிக்கிறதுன்றது கற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாச்சு. அந்த அம்மா எப்பா ஐயா, நீ வந்து அந்த ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கிற பொற்பலத்துக்கு சமானம். ஆனால் ஏற்ற நேரத்தில் சொல்கிற வார்த்தை ஒரு வெள்ளி தட்டில் வைக்கிற பொற்பலம். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அம்மா தாலி கயிறில் அன்னாசி பழம் வாழைப்பழம் எல்லாத்தையும் கோத்துனுக்குறீங்க இல்லையா? இருக்குதா? அன்னாசி பழங்குதா, வாழைப்பழம் மாங்காய் தாலியில் லைனாக கோப்பாங்க பாரு, உங்களுக்கு தான் இல்லையா? அது இல்லையா? எங்கள் மனைவிக்கு கோத்து விட்டாங்க லைனாக, ஒரு பக்கம் அன்னாசி பழம் வாழைப்பழம் மாங்காய் என்னென்ன பழமும் போட்டு விட்டாங்க அந்த தாலி கயிறில். இங்கே இருக்குதா இல்லையாம்மா? இன்னைக்கா இருக்கா? இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு பாரு இருக்குது, கர்த்தர் நல்லவர். அப்போ பொற்பழமா அதான், அதாவது வெள்ளி தட்டில் வைக்கிற கோல்டு ஃப்ரூட்டுக்கு சமம் ஏற்ற நேரத்தில், அதாவது அந்த நேரத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆறுதல் அவங்கள தேற்றுது, பூஸ்ட் ஆக்கிடுது, பலன் ஆக்கிடுது. அதான் ஆண்டவர் சொல்கிறேன், அந்த நேரத்தில் தேற்றி தைரியம் கொடுத்தோம், நாளைக்கு தானமா வரான், இன்னைக்கு 3 வேளை சோறை துட்டு நிம்மதியாக பாடுன்னு நம்பார். அந்த அம்மா பெரிய இல்லையா ஐயா, அவனை மறக்க முடியாது ஐயா, எங்கேருந்து எப்போ கடவுள் மாதிரி வந்தாயா திடீர்னு, ஏன் நீ சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே தைரியமாயிட்டேன், நான் எங்கேருந்தா எனக்கு அப்படி தைரியம் வந்தேன், நானும் உட்காந்து யோசனை பண்ணேன், நாளைக்கு கதை தானே அது இல்லையா? சொன்னேன் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைம்மா, நீயா நாளைக்கு காடுகாரனை பற்றி கவலைப்பட்டுக்கிற, திடீர்னு நைட்டே செத்தேன்னு வச்சுக்கோ, என்னய்யா அபசகனமாக பேசுகிற, சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், திடீர்னு நைட்டே பொட்டுன்னு போனீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆமாய்யா அதுவும் கரெக்ட் தான், தெரிதில்ல நல்லா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல நாளை கொடுத்துக்கிறார், இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மன ரம்யமாக மகிழ்ச்சியா ஒரு பாட்டை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா இருமா போமா அப்படின்னு. அவ்வளோதான். அந்த அம்மா நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாளைக்கு வந்தா நான் பார்த்து நாளைக்கு ஏதோ பதில் சொல்லி அனுப்புகிறேன் அவனை அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லப்படுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. நாளை பற்றி கவலைப்பட்டுனே இருக்கிற ஜனம், நீ ஃபஸ்ட்டு நீதியை செய், இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்குறான் அடிஷ்னலாக அப்படின்றத சொல்கிறேன். கூட உனக்கு தரேன், போ, பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம், உன் பண தேவை, பொருள் எல்லாம் எக்ஸ்ட்ரா தரேன், நீ ஏன் கவலைப்பட்டுன்னு கிடக்குற அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 4:5 நீதியின் பலிகளை செலுத்தி, அதுதான் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீதியின் பலிகள்னா என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க வேத புஸ்தகத்தை. வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாருன்னா, வேத பாரகன் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? வேத பாரகம் ஒரு பக்கம் இருக்கிறான், பரிசேயனுங்க, இவங்கெல்லாம் வந்து பெரிய பட்டதாரிகள், சட்டத்தை நன்றாக அறிந்தவர்கள். இவர்களுடைய நீதியிலும் உன் நீதி அதிகமாக இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன்ற நீதியை பற்றி சொல்கிறேன். நல்லா கவனிங்க. நீதி கேட்ட பலன் தேவன் தர்றார். அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா பாருங்க, 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நீ திருப்தி அடையணும்னா நீதியை நீ ஒரு பசி போல ஒரு தாகமா அந்த நீதியை செய்யணும். தண்ணி மேலே எவ்வளோ தாகம் இருக்குது. வெயிலுக்கு போயிட்டு வந்தவனோ கூலிங்காக ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது. என்னம்மா வெயிலில் சுற்றி கூலிங்காக குடிக்கணும் போல இருக்குது. ஒரு ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வை, ஐஸ் வாட்டர், இல்லை ஒரு கடையில் ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸ் குடிச்சார் அப்படின்ற, ஏன் கூலிங்காக தாகமாக இருக்குது. அந்த மாதிரி நீதியின் மேலே ஒரு தாகம், உனக்கு ஒரு பசி, சாப்பாட்டு மேலே எவ்வளோ உனக்கு ஒரு பசி ஆவலாக இருக்குது, எப்போ சோறை தின்னுவானோன்னு. அந்த மாதிரி நீதி மேலே ஒரு பசி தாகம் உள்ளவர்களாக இருந்தினா நீ பாக்கியவான் என்றார். சொல்கிறாரு பாருங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு இங்க. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இராவிட்டால் அப்படின்றார். அப்புறம் என்ன அர்த்தம்? தீர்ப்பு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கடினமான தீர்ப்பு சொல்ற இடம் பழைய ஏற்பாடு, தண்டிப்பார், கடவுள் அடிப்பார், கொன்னுடுவார் அப்படின்னு எல்லாம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். என்ன சொல்றாரு? நல்லா தீர்ப்பு கவனிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா, கொலை செஞ்சாதான் உனக்கு தீர்ப்புன்னு இல்லை. தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோச்சிக்கினா நீயும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறேன்னு பார்த்துக்கோ. வரண ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கணும். நீ நியாயமே இல்லாமல் கோபப்படக்கூடாது. எதுனா ஒரு கோபப்படுற, இவன் மேலே கோபப்படுறேன்னா சரியா மியூசிக் போடலன்னா நான் கோபப்படல, நியாயமே எரிச்சல் அடைய அப்படின்ற. ஹல்லேலூயா. தீர்ப்பு கவனிங்க எப்படின்னு. பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ற ஒரு வார்த்தை, இயேசுவானவர் சொன்ன வார்த்தை கடுமையாகுது பாருங்க. தீர்ப்பு நியாயமே இல்லாமல், பழைய ஏற்பாட்டில் கொலை செஞ்சுனா உனக்கு தீர்ப்பு, புதிய ஏற்பாட்டில் நியாயமே இல்லாமல் கோச்சிக்கினாலே தீர்ப்பு. நல்லா கவனிங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க, கவனிச்சுங்க. பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேலை கொண்டுட்டான், அவனுக்கு தீர்ப்பு. அல்லேலூயா. தன் சகோதரனை கொலை பண்ணிட்டான், அவனுக்கு தீர்ப்பு, அவனுக்கு சட்டம், தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிற தண்டனையை கவனி. கொலை பண்ணால் மட்டும் தீர்ப்புன்னு நினைக்காத சார், நியாயமே இல்லாமல் கோச்சிக்கினேன்னு வச்சுக்க. ஏதாவது நியாயம் இருக்கணும், முகாந்தரம் இருக்கணும். காரணமே இல்லாமல் நீ வந்து கோச்சிக்கினேன்னு வச்சுக்க, நீ தீர்ப்புக்கு ஏதுவான ஆள், தீர்ப்பில் நிற்கணும், உன் மேலே தீர்ப்பு வந்துடும், கடவுள் தீர்ப்பு. அல்லேலூயா சொல்லிட்டு அதுலேயே சொல்கிறார் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். இது முதல்ல. 2வது பாருங்க, தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு தன் சகோதரன், அதாவது நான் கூட போதே இவன் வேஸ்டா, இவன் வேஸ்ட்ன்னு சொன்னா உனக்கு பஞ்சாயத்து ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். பஞ்சாயத்து கூடி பேசுவாங்களாம். ஆலோசனை சங்கம்னா பஞ்சாயத்து, எல்லாரும் ஒன்று பங்காளி கிங்காளி தலைவர்கள்லாம் கூடி இவனை எப்படா வீணான்னு சொன்ன, வேஸ்ட்டுன்னு சொன்னேன் நீ
அப்படின்ற உனக்கு அதுவே ஒரு பெரிய தீர்ப்பா இருக்கும். அப்புறம் மூணாவது அதுலயே பாருங்க, மூடனே அல்லேலூயா, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். மூடனே முட்டாள்னு கூட சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு முட்டாள் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது. ஏன்னா அந்த வசனத்தை சத்தியத்தை படிச்சிருக்கிறதுனால தான் பாருங்க, சத்தியமான்றத வார்த்தையை கூட சொல்றது கிடையாது. இங்க என்ன சொல்லுங்க, மூடன்னு கூட சொல்லிடக்கூடாது. எரி நரகத்துக்கு நீ ஏதுவா. அப்ப நீ கூட பிறந்தவனே அவனே இவனே முட்டாள் சொல்லிட்டா நீ எதுக்கு ஏதுவா இருப்பான்? எரி நரகத்து அப்படின்னா நெருப்புல போறதுக்கு, நரகத்துல போறதுக்கு நீ ரெடியா இருக்கிற ஆளுன்ற. இப்ப பாருங்க, இயேசு தீர்ப்பை பாருங்க சார். பழைய ஏற்பாட்டில் கொலை செஞ்சாதான் தீர்ப்பு, இங்க முட்டாள்னு சொன்னாலே உனக்கு தீர்ப்பு. இப்ப எது பெட்டர்ன்னு நினைப்ப நீ? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டில் கொலை பண்ணாதான் உனக்கு தீர்ப்பு சார். புதிய ஏற்பாட்டில் முட்டாள்னு சொன்னாலே உனக்கு நரகம் வந்து. அப்ப நீ எது பெஸ்ட்ன்னு நினைப்ப? எம்மா பழைய ஏற்பாடே பெஸ்ட்டு போல, பெட்டர் போல. அல்லேலூயா. தீர்ப்பு எப்படி இருக்கு? அதனால தான் சொல்றாரு, இவ்வளவோ கடினமான தீர்ப்புகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? நீதியின் மேல நீதியை செய்யணும். என்ன சொல்றாரு? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் போவே மாட்டேன்.